அனைவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சூப்பராக இந்த சிக்கனை வச்சு பாருங்கள். அரை கிலோ சிக்கனை வச்சு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க வச்சு செம்மையாக சூப்பராக உங்களுக்கு இன்றைக்கி கறி குழம்பு நான் சொல்கிற அளவுகளோடு செய்து பாருங்கள் சகோதரிகளே. செம்மையாக இருக்கும். வாங்க சகோதரிகளே. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 4 தக்காளி எல்லாம் வதங்கட்டும். மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, பெருஞ்சீரகம், ஜாதி பத்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சகோதரிகளே. இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் சேர்த்து தாளிக்கணும் சகோதரிகளே. அதனால தான் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 பட்டை, கலந்த கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே சிக்கன் இதிலே உருளைக்கிழங்கு சேர்க்கணும் சகோதரிகளே. அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும், ரொம்ப தேவையில்லை சகோதரிகளே. இது நல்லா தண்ணி விடும் பாருங்கள். இந்த தண்ணி வதங்க தான் அந்த தண்ணி விட சகோதரிகளை இதுதான் முக்கியமான இடம். இந்த உருளைக்கிழங்குல இந்த தண்ணி ஏறி நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சகோதரிகளே. அதனால தான் நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறது. மல்லி மிளகு கலந்து அரைச்ச தூள் தான் சேர்த்துருக்கேன். அரைச்ச மசாலாவும் சேர்த்து அது உள்ள தண்ணி சேர்த்து குழம்பு வந்து நல்லா கிளறி விட்டு திக்காக தான் இருக்கணும் சகோதரிகளே. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு தேங்காய்லாம் தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுட்டு கரெக்டான அளவில் உப்பு போட்டிருக்கேன். மூடி போட்டு நல்லா வேக விட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கீரை பொடியை நறுக்கி வச்சுருங்க சகோதரிகளே. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும் சகோதரிகளே. நல்லா வெந்துருச்சு. செம்மையாக வீடே மணக்குது சகோதரிகளே. அப்படியே நாட்டுக்கோழி கறி குழம்பு அதே டேஸ்ட்டு இதுலேயும் வரும் சகோதரிகளே. நல்லா வெந்துருச்சு சகோதரிகளே. நீங்களும் இந்த மெத்தடில் இந்த அளவுகளோட நான் செய்த மெத்தடை வச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு சகோதரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சகோதரிகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரிகளே. இந்த தைலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே. நான் வந்து கோலம் தைலா சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே. நன்றி.